சீஷா தொண்டு நிறுவனம் சார்பில் சென்னையில் 25,000 ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை சீசா நிறுவனர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கினார். சீஷா தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக சென்னை அருகே வானகரத்தில் அமைந்துள்ள இயேசு அழைக்கிறார் இல்லத்தில் இந்த வருடம் 25,000 ஏழை குழந்தைகளுக்கு 14 கல்வி உபகரணங்கள் கொண்ட இலவச பை புத்தகங்களை வழங்க இருக்கும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக இன்று 1,500 ஏழை குழந்தைகளுக்கு 14 கல்வி உபகரணங்கள் கொண்ட புத்தக பைகளை சீஷா நிறுவனர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் திருமதி ஸ்டெல்லா தினகரன் வழங்கினர். பின்பு சீஷா தொண்டு நிறுவனம் மூலம் கணினி பயிற்சி மற்றும் தையல் பயிற்சி, சுயதொழில் போன்ற பயிற்சிகளில் முடித்தவர்களுக்கு சான்றிதழ்களும் தையல் இயந்திரம் போன்ற உபகரணங்களும் வழங்கினர். அதேபோல மாற்றுத்திறனாளி, முதியோர்கள், திருநங்கைகள், சமுதாயத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுக்கும் இன்னும் பல உபகரணங்கள் கொடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இவாஞ்சலி பால் தினகரன், திரு சாமுவேல் பால் தினகரன், டாக்டர் சில்பா சாமுவேல் தினகரன், திருமதி ஸ்டெல்லா ரமேலா டேனியல், திருமதி டேனியல் டேவிட்சன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அவர்களை உமது பரிசுத்தத்தினால் நிரப்பி ஆண்டவரே உத்தமிகளாக வளர்வதை கிருபை செய். ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அவருடைய ஆளுகை செய். பெற்றோரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை ஆசீர்வதியும். அப்பா, சீஷாவில் உழைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காணிக்கையை கொடுத்து தாங்கிற மக்களை எல்லாம், நன்கொடை கொடுத்து தாங்கிற மக்களை எல்லாம் ஆசீர்வதியும். அந்த பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனை எழுதுகிறோம். இதை அங்கீகரித்தல்லும் சுவாமி. ஆமென். Wish you all the best. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை அவர்களை உமது பரிசுத்தத்தினால் நிரப்பி ஆண்டவரே உத்தமிகளாக வளர்வதை கிருபை செய். ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அவருடைய ஆளுகை செய். பெற்றோரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை ஆசீர்வதியும். அப்பா, சீஷாவில் உழைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காணிக்கையை கொடுத்து தாங்கிற மக்களை எல்லாம், நன்கொடை கொடுத்து தாங்கிற மக்களை எல்லாம் ஆசீர்வதியும். அந்த பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரார்த்தனை எழுதுகிறோம். இதை அங்கீகரித்தல்லும் சுவாமி. ஆமென். Wish you all the best.